வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் பார்த்திங்கன்னா 38. என்ன கேட்காங்க, பின்வரும் நிறுவனங்களை அதன் சரியான இருப்பிடத்துடன் பொருத்தவும். இப்போ ஒரு நிறுவனத்தோட சுருக்கமான குறியீட்டில் கொடுத்துருக்காங்க. நிறுவனத்தோட ஃபுல் நேம் கொடுக்காம நம்ம சுருக்கி கொடுத்துருக்காங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அதை நம்ம எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், NIFPHATT, இரண்டாவது CICEF, மூணாவது NFDB, நான்காவது CAA. இந்த 4 கொடுத்துட்டு இந்த பக்கம் பெங்களூரு, கொச்சி, சென்னை, ஹைதராபாத் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பொறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இதில் என்னன்னு சொல்லி இது தெரியணும். இந்த 4மே எதை பற்றி கொடுக்குதுன்னா ஃபிஷரிஸை பற்றி குறிக்குது. சரிங்களா? இப்போ முதல்ல இதோட விரிவாக்கத்தை அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? முதல்ல NIFPHATT அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. NIPHATT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்டு ட்ரைனிங். சரிங்களா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்டு ட்ரைனிங். அதில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் NIFPHATT அதை தான் எடுத்துருக்காங்க. சரிங்களா? PHATT, ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்டு அந்த அண்டுக்குரிய எடுத்துருக்காங்க, டெக் ட்ரைனிங். சரிங்களா? NIPHATT அது இதை விரிவாக்கம். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்டு ட்ரைனிங், இதே அதோட விரிவாக்கம். இந்த இது NIPHATT எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்குது. கொச்சி, சரிங்களா? கேரளாவில் இருக்குது. கொச்சி கேரளாவில் இருக்குது. அப்போ அதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் 2. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது 2, ரைட்டுங்களா? அடுத்து இரண்டாவது CICEF. CICEF சரி, நான் அதை டீன்னு எழுதியிருக்கேன், தவறாக எழுதியிருக்கேன், அதை மாற்றிக்கிறோம். CICEF அதுக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி, அதில் உள்ள ஃபஸ்ட் லெட்டரை எடுத்துகிட்டு சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு, கர்நாடகா பெங்களூரில் இருக்குது. இந்த CICEF அப்படிங்கிற மீன் சம்மந்தப்பட்ட நிறுவனம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ரைட்டுங்களா? அப்போ ரெண்டாவது ஆப்ஷனுக்கு 1, 1க்கு 2, 2க்கு 1 மாறி வந்து. அடுத்து மூணாவதாக இந்த NFDB, நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு அது NFDB. அந்த NFDB எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது இந்த NFDB. அப்போ 3க்கு 4. அடுத்து CAA, மிச்சம் இருக்குது சென்னை தான். CAA எங்கே இருக்குது? சென்னையில் தான் இருக்குது. அதோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா CAA கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. CAAனா கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. அப்போ இதுக்கு ஒரு அப்ரிவேஷனும் அடுத்ததில் கேட்கலாம். ஏன்னா இது கேட்டிருக்கனால இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த அப்ரிவேஷனும் எல்லாமே கேட்கலாம். ஃபஸ்ட்டு NIFPHATT நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷரிஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங். அடுத்து CICEF சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரி. அடுத்து NFDB நேஷ்னல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு. CAA கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி. அப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? NIFPHATT கொச்சியில் இருக்குதுன்னு பார்த்தோம். CICEF பெங்களூரில் இருக்குதுன்னு பார்த்தோம். NFDB ஹைதராபாத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம். CAA சென்னையில் இருக்குதுன்னு பார்த்தோம், ரைட்டுங்களா? இப்போ இதில் கடைசியில் 3ல் முடிகிறது 2 இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 எங்கே இருக்குன்னா B ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இந்த ரெண்டாவது B தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதை எத்தனை பேர் இதில் சரியாக போட்டிருக்கீன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம்.